யோயாக்கீன் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டான். அவன் ஐடலா இருந்தான், தள்ளப்பட்டவன். அவன் வாழ்க்கை தள்ளப்பட்ட போது அவன் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டான். கர்த்தரை பிடிச்சுக்கிட்ட யோயாக்கீன ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். முரதாக் என்கிற ராஜா வந்தான். சிறைச்சாலையிலிருந்து தூக்கி எடுத்து தன் சிங்காசனத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சிங்காசனத்தை போட்டு அதுல உட்கார வைத்திருக்கிறான். அதுல பெயர் இருக்கு, இவன் யூதாவின் ராஜா, இவன் யூதாவின் ராஜா. ஆண்டவர் அவன் அங்க தூக்கினார். எந்த யூதாவின் ராஜாவும் ஆமே பாபிலோன்ல ராஜாவா இருந்தது கிடையாது. ஆனால் யோயாக்கீனை தேசத்தின் நடுவில் உயர்த்தினார். எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ அதே போல உயர்த்தி வைத்தார். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் ராஜ அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தான். மனம் திரும்புதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் விழுந்த இடத்துல தூக்கி விடும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு திறமை இருந்துச்சு, தாளந்து இருந்துச்சு, எனக்கு நிறைய இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல, எல்லாம் விழுந்து போனது போல் இருக்கு, தடுமாறுறது போல் இருக்கு, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, பிரசன்னத்துக்குள்ள வர முடியல நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு ஐக்கியமானா உங்களை திரும்ப கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். நீங்க ஐக்கியமானா கர்த்தர் உங்களை கட்டுவார். நீங்கள் தேவனோடு சமாதானமானால் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப வல்லவரா இருக்கிறார். யோயாக்கீனை கட்டினவர் நம்மையும் கட்டி எழுப்புவார். இந்த உலகத்துல திரும்ப நம்மளை பலப்படுத்துவார். யோயாக்கீன் கர்த்தரோடு ஐக்கியமானார். ஹல்லேலூயா. தெய்வத்தோடு ஐக்கியமான அவன் சிங்காசனத்தை யார் உயர்த்தனா? கர்த்தர் உயர்த்தனார்.